ஹே காய்ஸ், பேக் டு அவர் சேனல் ப்ராஜெக்ட் பிஜிஎன்ஸ். ஒரு வழியாக நம்ம ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 50 கிலோமீட்டர் ரோட் டிஸ்டன்ஸ். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 70 நிமிஷத்தில் கவர் பண்ணியிருக்கு நம்மளோட பிஜிஎன். அண்ட் எல்லாமே ரிட்டன் ஆகிடுச்சு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே ஒரு பிஜிஎன் மட்டும் மிஸ்ஸிங். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடியிலேருந்து வந்த ஒரு பிஜிஎன். அது மேலே நமக்கு ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு. அண்ட் அது எங்கே உள்ள லைன்னு தெரில. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். அண்ட் ஜெயிண்ட் லைன் பக்காவாக ரிட்டன் ஆகிருக்கு, நம்ம நினச்சாலும் கூட பார்க்கல. அண்ட் நம்மளோட இம்போர்ட்டர் லைன் மேல் அதையும் இந்த ரேஸை எடுத்துகிட்டு ட்ரைனிங் செஷன் எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதுவும் செம்மையாக ரிட்டன் ஆகிருக்கு. அண்ட் ஸ்பீடு இன்னும் கால்குலேட் பண்ணல, மேபி நான் கால்குலேட் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜெயிண்ட்டோட லைன் என்றைக்குமே வேறு மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்மளோட இம்போர்ட்டட் மேல் அவனோட பர்ஃபார்மன்ஸும் செமையாக இருக்குது. அண்ட் இந்த டைம் ஒரு ரெண்டு பட்டா இருந்துச்சு, 2 பட்டாவையும் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தோம். அண்ட் ஓகே, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இவன் தான் அந்த பட்டா அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு டிஸ்டன்ஸில் அவனை போட்டு ட்ரெயின் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டோம். பேர்டு தாங்க. ஓகே, என்றைக்குமே நல்லா பக்காவான லைன் அப்படின்னா நீங்கள் எடுத்து ஓட்டலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு 100 கிலோமீட்டர் ட்ரைனிங்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ். அண்ட் இந்த ஃபீமேலோட லுக்கும் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் இந்த டைம் பார்க்க முடியல, வண்டிலேருந்து வரதுக்குள்ளே கவர் பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வீடியோ நெக்ஸ்ட் ட்ரைனிங்கில் பிஜிஎன் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்துடலாம். எனிவே இருந்தாலும் நம்ம கால் பண்ணி கேட்ட கணக்குப்படி கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 70 நிமிஷத்தில் எல்லாமே ரிட்டர்ன் ஆகிடுச்சு. தேங்க்யூ காய்ஸ்.